ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி நம்ம விளையாட போகிறது ரோபாக்ஸோட ஃபைண்ட் அண்ட் மார்க். இந்த கேம் என்னென்னா 2 பிளேயர்ஸ் இருப்பாங்க. 2 பிளேயர்ஸ் நடுவில் ஒரு பேப்பர் வச்சுருக்காங்க. அந்த பேப்பர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்பர்ஸாக இருக்கும். ஒவ்வொரு பிளேயரும் ஒவ்வொரு டேர்ன் எடுத்து ஒரு நம்பர் இன்னொரு பிளேயருக்கு கொடுக்கணும். அந்த இன்னொரு பிளேயர் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே உங்கள் டேபிளில் இருக்கிற உங்களோட ஷீட்டில் இருக்க பாக்ஸுக்கு நீங்கள் எக்ஸ் மார்க் போட்டு ஃபில் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பிளேயர் இருக்காங்க. நம்ம அவங்க கூட விளையாடலாம். இப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நம்பர் எடுத்து கொடுக்கணும். ஓகே, நம்ம எடுத்து கொடுத்தாச்சு. பாக்ஸ் ஃபில் பண்ணலாம். அதுக்குள்ளே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, நம்ம 82 கொடுத்தோம். 33 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 33 எங்கே கண்ணிலே பட மாட்டேங்குது. இதில் இருக்குது. ஓகே நம்ம இப்போ ஒரு நம்பர் கொடுக்கணும் அவங்களுக்கு. அவங்க ஆல்ரெடி நிறைய பாக்ஸ் ஃபில் பண்ணிட்டாங்க. ஓகே, நம்ம ஃபாஸ்ட்டாக ஒவ்வொன்றா போனால் முடிக்கிறது கஷ்டம். அதனால் டபுள் டச் பண்ணி ஃபில் பண்ணுறேன். என்ன நம்பர் கொடுக்குறாங்க நமக்கு? 64 எங்கே இருக்குது? ஓகே, காட் இட். இப்போ அவங்க ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. ஐ திங்க் வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஃபாஸ்ட். ஓகே, கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே 35 64 பக்கத்தில் இருக்கு. ஓகே, நம்ம என்ன நம்பரு? நம்ம ஒரு நம்பர் கொடுப்போம். லைக் ஃபாஸ்ட். ஓகே, அதுக்குள்ளே சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுறாங்க. 3. ஓகே, அங்கே இருந்துச்சு, மேலே இருக்குது. என்ன நம்பர்? ஓகே, நம்ம கொடுத்தாச்சு. அடடா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறாங்க. 13. ஓகே, காட்டிட்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஃபாஸ்ட்டாக பண்ணால் முடிச்சிடலாம். என்ன நம்பர் கொடுக்குறாங்க? 74 எங்கே இருக்குது? 74. ஐயோ, அதுக்குள்ளே முடிக்கிறாங்க. ஃபுல்லாக முடிச்சிருவாங்க போலே. கண்டுபிடிச்சி மேலே இருக்க. அச்சோ, எடுத்ததும் விட்டா போட மாட்டேங்குது. ஓகே, முடிச்சிரு. லிட்ரலி 6 வேணால் வெயிட் பண்ணலாம். அந்த சிச்சுவேஷன் இருக்குது. நான் இதில் லேட் பண்ணேன்னா நான் விட்டேன். 14. ஓகே, காட்டிட்டு. ஐயோ, 2 கோடு. அதான் கஷ்டமான இருக்க நம்பராக கொடுக்கணும். 10 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஓகே, முடிச்சிச்சு. வின் பண்ணியாச்சு. ஓகே, ஃபஸ்ட் ரவுண்ட் வின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வேறு யாருக்கூடிய அதில் போய் நம்ம விளையாடலாம். ரெட் கலர் ஷர்ட் போட்டு ஒரு பிளேயர் இருக்காங்க. நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. பார்க்கலாம். நம்பர் நமக்கு தான் எடுத்துகிட்ருக்காங்க. 86. ஓகே, 86. ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. 62. ஓகே, 62 மிடில். ஓகே, என்னவோ ஸ்லோவாக போடுறேனே. 39. ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. அதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக போகிறேன் நான். அவ்வளோதான், அவுட்டு தான். 42. ஓகே, ஒரு ஃபஸ்ட். அरे ஒரு 3 பாக்ஸ் கூட போட விட மாட்டேங்கிறாங்க. 61 இல்லையா? இங்கே இருக்குது. கீழே 28 கீழே இருக்குது. ஒரு பாக்ஸ் எதுவும் முடிக்க விடுத்தம்பே விட மாட்டேங்கிறான். 23. ஓகே, 23 இருக்குதுங்க.
கஷ்டமாக நம்பராக கொடுக்கும். ஃபஸ்ட் மற்ற பேனிக்கில் ஊர் கூட போட்டுட்டு போயிட்டுருக்கேன். அவ்வளோதான் என்ன ஐட்டம். செட் ஆஃப் பிளேயர் நல்லா பண்ணாங்க. அடுத்த பிளேயர் எதாவது கிடைக்கிறாங்களான்னு போய் நம்ம போய் பார்க்கலாம். எல்லாமே சீட் ஃபுல்லாக தான் இருக்குது. அங்கே 2 பேர் உட்காந்துட்ருக்காங்க. அந்த ஹார்ட் மோடில் போய் பார்க்கலாம். இங்கே ஒரு பொண்ணு காலியாக இருக்குது. நம்ம போய் உட்காரலாம். வந்து உட்காந்துக்கிட்டோம். தூரம் இங்கே தான் வராங்க. ஓகே ஹார்ட் மோடில் இப்போ விளையாட போகிறோம். ஸ்டார்ட். நம்ம தான் கொடுக்குறோம் நம்பர் ஃபஸ்ட்டாக போயிடலாம் இந்த டைமு. அதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. 35. ஓகே மேலே இருக்குது. ஓகே சீக்கிரம் ஓடு. நிறுத்தம். ஓகே என்ன நம்பர்? 81. ஓகே ஓடு. ஃபஸ்ட். அவ்வளோதான். நிறுத்திட்டேன். 23 இங்கே இருக்குது. அவங்க ஃபாஸ்ட்டாக போகிறாங்களே. பாதி பேஜ் முடிச்சிட்டாங்க. ஓகே ஃபஸ்ட்டாக போகலாம். நிறுத்த அவ்வளோதான். 3 பாக்ஸ் நம்ம தான் 49. ஓகே 3 பாக்ஸ் நம்ம தான். இந்த டைம் நம்ம தான் வேண்டே. ஓகே வின் பண்ணியாச்சு. ஹார்ட் மோடில் 1 டைம் வின் பண்ணியாச்சு. ஓகே நெக்ஸ்ட்டு போகலாம். யாராவது ஜாயின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அந்த பொண்ணு ஒன்று இருக்குது. வருமா தெரில. ஓகே ஏதோ டால்ஃபின் மாதிரி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது அவதார். ஓகே ஐயோ என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. ஓகே நம்ம போவோம். 16 ஒரு ஃபஸ்ட்டு 34 அச்சா முடிச்சிருவா போலியே. எங்கே போச்சு? ஓகே கூட்டத்துக்கு நடுவில் இருக்குது. ஓகே நம்ம என்ன நம்பர்? கஷ்டமான நம்பர் கொடுக்கணும். வேறு நெட்டு வேறு ஸ்லோவாக அது அழுத்துறது. வந்துடுற 33 முடிச்சிருவாங்க போலே. ஓகே 33 கண்டுபிடிச்சாச்சு. ஃபாஸ்ட்டாக பண்ணால் தான் முடிக்க முடியும். டைம் வரப்போகுது. ஓகே ஃபஸ்ட் ப்ளீஸ் 2 அச்சோ 31. ஓகே போயிடுச்சு. இதில் போயிடுச்சு. ஆக்சுவலி என்னோட நெட்டு தான் ப்ராப்ளம், நான் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் போயிட்டாங்க. அதனால் பாட்டு கூட விளையாடுற ஆப்ஷன் இருந்துச்சு. அதனால் பாட்டு கூட சேர்ந்து விளையாண்டுட்ருக்குறோம். ஆக்சுவலி பாட் ரொம்ப ஸ்லோவாக தான் கண்டுபிடிக்குது. அதனால் வின் பண்ணுறது ஈஸி. 33 33
அது ஆக்சுவலி ஒரு டைம் வச்சுட்டு கிடக்குது, ஒரு ஒரு 5 செகண்ட்ஸ். அது படி தான் அது மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்பர் கொடுத்து ஒரு 5 செகண்ட்ஸ் கழித்து அது கண்டுபிடிச்சிருது. ஸோ அதுக்குள்ளே நமக்கு ஃபில் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. 3 எங்க 81 பக்கத்தில். ஓகே, பொறுமையாக முடிக்கலாம். பாட்டு கூட ரொம்ப மெதுவாக தான் போகுது. பாட்டில் ஹார்ட் மோட் இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லாம் சர்வரில் காலி ஆகிடுச்சு, எல்லாம் போயிட்டாங்க. ஆக்சுவலி பாட்டுக்குள்ளே விளையாடுறது ரொம்ப போர் அடிக்குது. லைக் டஃப்பாகவே இல்லை, லைக் அது ஸ்பீடாகவே இல்லை. அது டிக்கு போடுறது அது பாட்டுக்கு எங்கேயோ பொறுமையாக போட்டுட்ருக்குது. ஓகே, அவ்வளோதான். இன்னும் ஒரு டைம்னா ஃபினிஷ்டு. 58 எங்கே இருக்குது? மேலே இருக்குது. ஓகே, அவ்வளோதான். ஐ ஒன். ஓகே, அந்த சைடு ரொம்ப வந்துச்சு. இங்கே ஓபி இருக்குது. ஆபி இருக்குது. அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வின் லெஜெண்டரி ரெயின்போ சேர் அண்ட் $1000 அட் த எண்ட். ஓகே, ட்ரை பண்ணலாம். ஈஸியாக தான் இருக்குது. போக கேப் அதிகமாகுது. ஓகே, கொஞ்சம் ஓரமாக போய் நின்று ஜம்ப் பண்ணால் ஓகே. ஆச்சோ, இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஈஸியாக போக வந்து அப்படியே டிஸ்டன்ஸ் ஆகிடுது. நெட்டு சொன்னல, நெட்டு தான் என்னை வந்து என்னோடய திறமையை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது. நான் இல்லை நெட்டு லேக் ஆகுது ரொம்ப. ஜம்ப், அது கஷ்டம், விழுந்துருவேன்னு நினைக்கிறேன். இங்கேயே விழுந்துட்டேன்னா. ஸோ கடவுளே, அது ஆப்வியஸ் டிஃபிகல்ட். இட்ஸ் மென்ட் டு பி டிஃபிகல்ட் பட் இட்ஸ் நாட் இம்பாசிபிள். ஜம்ப் ரைட் ஆஃப் த எட்ஜில் போய் குதிக்க சொல்கிறான். நான் எட்ஜில் நின்றதுக்கு தான் இப்போ விழுந்தேன் நான். இது வரைக்கும் வந்துடுது. இதுக்கப்புறம் தான் வந்து பிரச்சனை. அவ்வளோதான். இது மேலே நான் ட்ரை பண்ண மாட்டேன். டென்ஷன் ஆகுது. இது போய் சேர் பார்க்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி காசு இருக்குது. 7K இருக்குது. ஓகே, என்ன வாங்க முடியும்னு பார்க்கலாம். எனக்கு அந்த அனிமல் இது பிடிச்சிருக்குது, பிங்க் கலர் இருக்குது. அப்புறம் க்யூட் சேர் கிரேட் அது பிடிச்சிருக்குது. அந்த டார்க் சேரும் நல்லா இருக்குது, பட் இது ரொம்ப பிளெயினாக இருக்க மாதிரி இருக்குது. ஏதாவது க்யூட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஐ திங்க் நான் க்யூட் சேர் கிரேட் வாங்கிக்கிறேன். எனக்கு அதான் நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. அந்த பக்கத்தில் ஐயோ, இது பிளெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது பிங்க் கலரில். வேறு எதாவது வேணும் எனக்கு இந்த சோஃபா மாதிரி இருக்கிறது தான் வேணும். ஓகே, ஸ்ட்ராபெரி கிடச்சிருக்குது. வேறு என்ன? ஹாட்டின். எனக்கு அந்த சோஃபா தான் வேணும். சோஃபா கொடுங்க. அந்த பாப்புன்ட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நான் கேட்குறது மட்டும் வராது. அவ்வளோதான். சரி, ஓகே. இன்றைக்கி கேம் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்ன கேம் அடுத்து விளையாடலான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரோப்ளாக்ஸ் கேம் மட்டும்தான் விளையாடுவேன். ஸோ ரோப்ளாக்ஸில் ஏதாவது கேம் இருந்தால் சொல்லுங்கள். I will definitely play. Thank you for watching and meet you in the next video. Tata, bye bye, take care.